மசாலா சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் பட்டை ஏலக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளாரி வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் வந்து நம்ம வீட்டு மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூனு, அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், சோம்புத்தூள், அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கரம் மசாலா, இது எல்லாமே வந்து உங்களுடைய கண் அளவு, ஒரு ஸ்பூன் ஒரு 1.5 ஸ்பூன் உங்களுடைய சிக்கன் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கன் அளவுக்கு நான் சேர்த்துருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா நைஸாக பட்டு போல் அரைச்சி அந்த சிக்கனோட நம்ம வெங்காயத்தை நம்ம வதக்கிட்டு இருக்கோம்ல அதோட நம்ம சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சரி, இப்போ இது நான் வந்து அந்த மிக்சர் ஜாரில் வந்து அந்த தண்ணியை அலசி அதோட ஊற்றிட்டேன். இப்போ அதோட 1/4 கிலோ சிக்கனையும் சேர்த்து நல்லா பிரட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் தேவையானதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா மூடி வச்சு அதனுடைய பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போய் நல்லா கொதித்து நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட், நல்லா அப்படியே திக்னஸாக கிரேவி மாதிரி வந்துட்டு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.